கடவுள்கிட்ட நான் கேட்டது எனக்கு கடவுள் கொடுத்தாரு. அவரு ஒண்ணு கொடுத்தாரு. அதனாலதான் நான் மாறணும். நான் அவர்கிட்ட கேட்டது என்னையே எனக்கு பிடிக்கல, நான் ஒரு தப்பா இருக்கிறேன், நான் மாறணும், என்னை சுத்தி இருக்கிறவங்க இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் காசு பணம் எல்லாம் சம்பாதிச்சு செட்டில் ஆகும், இதை எனக்கு கொடு அப்படின்னு தான் நான் கேட்டேன். அவர் கொடுத்தது வேற. புரியுதுங்களா? அதான் விஷயம். அப்ப நான் மனிதனா ஒண்ணு கேட்டேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதனா நீ கேட்டத நான் உனக்கு கொடுத்தா நீ மனிதனாகவே வாழ்ந்துட்டு செத்து போயிரு. அதெல்லாம் எங்க ஒர்க் ஆகும்னா மனிதர்கிட்ட மட்டும் தான் ஒர்க் ஆகும், என்கிட்ட ஒர்க் ஆகும். உனக்கு ஒரு பஸ் வேணும், அதுல மனிதன் தான், நான் வர முடியாது. உனக்கு ஒரு பிளேட் வேணும், அதுல மனிதன் தான், நான் வர முடியாது. அப்ப இது என்ன நீ கோடிகள் சேர்த்தாலும் அது மனித செயலுக்குள்ளதான். இப்ப என்ன நீ உணரணும்னா நான் உனக்கு ஒண்ணு கொடுப்பேன், அது நீ கேட்க வேண்டியது, அது உனக்கு தெரியாது. அது என்ன மாதிரி கொடுக்கணுமோ அது எனக்கு தெரியும், அது நீ காத்துருன்னு சொல்லி அதுக்கான ஒரு வழிநடத்தல் நடந்துச்சு, அவர் கொடுத்தார். அதுல சேர்ந்து இதுதான் என்னுடைய வேலை, வேற ஒண்ணும் கிடையாது. அது பல ஊர்ல பல மக்களை பல இடங்கள்ல நம்ம சந்திக்கிறதுக்கெல்லாம் காரணம் நம்ம இல்ல, கடவுளோட வழிகாட்டு, கடவுளோட வழிநடத்த. அவர் மட்டும் வழி நடத்துறேன்னா நானும் இந்நேரம் ஒரு 20 ஏக்கர் வாங்கிட்டேன், இல்லைன்னா வேற மாதிரி கூட அங்கிட்டு இங்கிட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா மனிதனை சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். என்னுடைய அனுபவத்தை கடவுள் நினைச்சா மட்டும்தான் மனிதன்கிற அந்த குதிரையை அந்த அரக்கனா அடக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியும். மனிதன் தன்னை ஏமாத்திடுவான், கடவுளை ஏமாத்திடுவான். அதுல நீங்களும் அதுல உட்பட்டவர்கள் தான். அதனால கொஞ்சம் தெளிவா அதை உணர்ந்துக்கிறது. ஏன்னா இதுல ஏமாந்து போயிட்டோம்னா அது ஒன்றும் கிடைக்காது. அதுக்காக காலையில நீங்க கூசாவை எடுத்துட்டு கடவுளை நோக்கி வாங்கன்னு சொல்லணும். உணர்ந்து உங்களுடைய வேலையை வீட்டுல இருந்தே, உங்களுடைய இல்லறத்துல இருந்தே ஒண்ணு செய்யுங்க. அது அதுக்கான சூழல் அவ்வளவுதான்.